இந்த முதல் நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற வியூவர்ஸையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மகிமையான தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் மூட்டுகிற, சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தி. அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். இயேசு பிறந்ததினால நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறீர்கள். இந்த ஆராதனை முடிவு வரைக்கும் நீங்கள் அந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. அப்போ இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆராதித்து பின்பு நாம் தேவ செய்திக்காய் கடந்து செல்வோம். எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். யாரும் உற்சாகமாக எல்லாம் கரங்களை தட்டி போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம். போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம். நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம். நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம். விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்ணூத சேனையெல்லாம் பார்த்து பாட வந்ததோ. விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்ணூத சேனையெல்லாம் பார்த்து பாட வந்ததோ. விண்மீன்கள் கூட்டத்தில் இவர் விடிவ கால வெள்ளியோ, ராஜாக்கள் கூட்டத்தில் இவர் ராஜாதி ராஜாவோ. விண்மீன்கள் கூட்டத்தில் இவர் விடிவ கால வெள்ளியோ, ராஜாக்கள் கூட்டத்தில் இவர் ராஜாதி ராஜாவோ. இவரும் நம்மை மேய்க்கும் நல்ல மேய்ப்பர் என்பதாலோ, இவரையுமே மேய்ப்பதாலும் தேடியே வந்தார்களோ. நம் இதயம் கூட இன்று ஒரு மாட்டு தொழுவம் தானே, ஒரு மாட்டு தொழுவம் தானே. இது பிறந்திடவே ராஜா இயேசுவே வந்தாரே. இதில் பிறந்திடவே ராஜா இயேசுவே வந்தாரே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம். நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம். நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம்.
உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே இருளை போக்க வந்த விடிய கால வெளிச்சமே இன்னல்கள் போக்க எந்த உள்ளம் வந்த இயேசுவே இருளை போக்க வந்த விடிய கால வெளிச்சமே இன்னல்கள் போக்க எந்த உள்ளம் வந்த இயேசுவே பாவங்கள் போக்கிடவே மண்ணில் பிறந்தாரே பரலோகம் சேர்த்திடவே என்னில் பிறந்தாரே இவரே மெய்யான தெய்வம் இவரே மெய்யான தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம் உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம் துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம் துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம் நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம் நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம் நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம் நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம் இயேசுவின் நாமமே நமது மேன்மையே போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம் துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம் உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே இருளை போக்க வந்த விடிய கால வெளிச்சமே இன்னல்கள் போக்க எந்த உள்ளம் வந்த இயேசுவே இருளை போக்க வந்த விடிய கால வெளிச்சமே இன்னல்கள் போக்க எந்த உள்ளம் வந்த இயேசுவே பாவங்கள் போக்கிடவே மண்ணில் பிறந்தாரே பரலோகில் சேர்த்திடவே என்னில் பிறந்தாரே இவரே மெய்யான தெய்வம் இவரே மெய்யான தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம் உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம் போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம் துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம் துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கு சாற்றுவோம் நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம் நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம் நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம் நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம் இயேசுவின் நாமமே நமது மேன்மையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you happy? இந்த இரண்டாவது ஆராதனையில் வந்து உங்களை வாழ்த்துகிறேன். I welcome you all that you have come to this second service. இந்த ஆன்லைன் வியூவர்ஸை வாழ்த்துகிறேன். And also I greet the online viewers that are watching us. மகிமையான தேவ செய்தி ஆண்டவர். What has given a glorious message to us? அது என்ன என்றால், What is that is? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் ஊட்டுகிற நற்செய்தி. A good tiding of great joy which shall be to all people. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் For each and every human being in this world, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி. it is a good news for all of them. இன்றைய செய்தியை முழுமையா கேட்டாக்க
If you listen to this entire message அந்த செய்தி விசுவசிச்சா and if you believe in it, நிச்சயமா எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். surely everyone will get joy. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் விசுவசிக்க போறீங்களா? Are you going to believe it? நீங்க முழுமையா செய்தி கேட்க போறீங்களா? Are you going to listen it fully? உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். Surely you will get a கரங்களை தட்டி blessing. தேவனை மகிமைப்படுத்தும். இன்றைய வேத தியானத்திற்காக Let us meditate. லூக்கா 2:8 எடுத்து வாசிப்போம். Luke chapter 2 verse 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படு. Hallelujah. தேவதூதன் சொல்லுகிறார், The angel says that உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். I'm going to say you a good news. அந்த நற்செய்தி என்னன்னா, What is that good news? எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தி. That it is a good news that everyone will be happy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். That the Lord Jesus Christ has born in the city of David. Hallelujah. Hallelujah. ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வரணும்னா, if someone has to get joy or rejoice, எப்போ வரும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம்? when will he get it? ஏதாவது பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு சந்தோஷம் வரும். When he receives something he will get it. ஒருவனுக்கு பர்த்டேனா, if someone's birthday, அவன் நண்பர்களோ உறவினர் யாராவது ஒரு gift கொண்டு வந்தா இவனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். if his neighbors or friends will if they bring gift, they used to be happy. இவன் பசியா இருக்கும்போது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வா சாப்பிட போலாம் ஹோட்டலுக்குன்னு கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்ல சந்தோஷமா இருக்கும். When he was hungry, if someone feed him with food, he would be happy. இப்போ கிறிஸ்மஸ் வருது. Now Christmas is coming. அப்பா அம்மா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். For children, if parents give a very good dress, they would be happy. Hallelujah. Hallelujah. ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது தான் ஒரு மனுஷன் சந்தோஷப்படுகிறான். Human has a habit of when they receive something, they will be happy. நீங்க கொடுங்கனாக்கா அப்படியே மூஞ்சி சின்னசாயிரும். If we say something, you give something, then your face will go down. இந்தாங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துரும். When we say please take it, they will be happy. மனிதனுடைய இயல்பே பெற்றுக்கொள்ளும் போது தான் சந்தோஷம். The nature of the human is that when they receive, they will be happy. இங்க தேவதூதன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். An angel here is saying that I am going to say good news that will give rejoice and joy to everyone. அப்படினா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பிறப்பின் மூலமாக ஜனங்கள் எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். That means through this we can know that through birth of Jesus Christ the people are going to receive something. இந்த பெத்லகேமிலே பிறந்திருக்கிற இந்த குழந்தை, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இந்த குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Through this baby which have been born in the city of David, through him the whole world gonna receive something good. அதனால ஜனத்துக்கு கண்டிப்பா பெற்றுக்கொள்ளும்போது சந்தோஷம் வரும்ல, கண்டிப்பா சந்தோஷப்பட போகிறார்கள். அதை தான் தேவதூதன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
இயேசு கிறிஸ்து மூலமாக என்னென்னலாம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்றத ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. Amen. The Isaiah the prophet had told what are the blessings and goodness gonna come to this people through the birth of Jesus Christ before 1500 years ago. The Jesus Christ born. இயேசு பிறக்கிறதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி இயேசு மனிதனாக பிறக்கும்போது, குழந்தையாக பிறக்கும்போது யார் யாருக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம்ன்றது அவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. Isaiah the prophet before 1500 years ago, he had said all the things that Jesus gonna do and what are the things that gonna happen through him. அந்த அவர் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகமே ஏங்கி கொண்டிருந்தது. And during that time, whole world was waiting for him. சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறார், மெசியா வரும்போது எங்களுக்கு எல்லா சத்தியத்தையும் கற்றுக் கொடுப்பார். And the Samaritan woman says that when the Messiah come, he will teach us all the truth. ஸ்நானக யோவான் சொல்லுகிறான், வருவர் நீர்தானா, வேறொருக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கணுமா? And John the Baptist also says that he's gonna come, or should we wait for someone else? ஒரு ஆலயத்தில் சிமியோன்ற ஒரு தாத்தா இருக்கிறார். அவரு மெசியாவை காண்பதற்கு முன்பாக சாவறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. There was a old man named as Simon was in the church, and he was waiting for to see the Christ which going born. அவர் சாவறதுக்கு முன்னாடி மெசியாவை கண்டுவிட்டு சாவணும்னு அவருக்கு ஆசை. He has a desire that he should see Messiah before he gonna die. மரியாளும் யோசேப் அந்த குழந்தையை கொண்டு வரும்போது சிமியோன் கையில் வாங்கி, ஓ இதுதான் மெசியா என்று அறிந்து கொண்டு, ஆண்டவரே இப்பொழுது நான் சமாதானத்தோடு சாவறதுக்கு தயாராக இருக்கிறேன்றாரு. Amen. Hallelujah. When Joseph and Mary came to the church and gave the child to Simon, he worshipped the Lord and thanked God, and he prayed that let my soul leave now, like that. இயேசுனுடைய பிறப்புக்காக For the birth of Christ, எல்லாரும் ஏங்கி கொண்டிருந்தாங்க. all were eagerly waiting and seeking. ஏன்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். Because God has promised that he will bless everyone. 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு. And Isaiah the prophet had declared it before 1500 years ago. அந்த ஆசீர்வாதத்துக்காக மக்கள் ஏங்கி கொண்டிருந்தாங்க. And all the people were waiting and seeking it. என்ன அந்த காரியம்? வாசி ஏசாயா 61:1 வாசிங்க. Let us read. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. தரித்திரருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிப்பார். He will come to preach the good tidings unto the meek. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார். And he had sent me to bind up the brokenhearted. சிறைப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலை ஆக்குவார். To proclaim liberty to the captives. குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார். And to give the eyes to the who are blind. நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குவார். And the opening of the prison. அனுக்கிரக வருஷத்தை அறிவிப்பார். And to proclaim the acceptable years of the Lord. என்று இயேசுனுடைய முதல் வருகையிலே அவர் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் like this the blessings of the Lord blessings of the first coming of the Lord have been said by Isaiah. இயேசுனுடைய இரண்டாவது வருகையில் வருகிற ஆசீர்வாதத்தையும் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். And also the blessings that come through the second coming of the Lord. இயேசு கிறிஸ்து ஆலயங்கள் தோறும் அவர் பிரசங்கிக்கிறது வழக்கம். Jesus have a habit of preaching
all over the synagogues. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் ஏசாயா புத்தகம் கொடுக்கப்படுகிறது. When he went to church, the book of Isaiah was given to Jesus. லூக்கா 4:16 எடுத்து வாசிங்களேன். Luke chapter 16. தாம் வளர்ந்த ஊராகிய Chapter 4 verse 16. தான் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவினைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஏசாயா சொன்ன ஆசீர்வாதத்துல முதல் பகுதியை மட்டும் அவர் வாசித்து விட்டு அவர் அமர்ந்து கொண்டார். And he read the first part of the prophecy of Isaiah and he sat. எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Everyone is watching him. அவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று, கரங்களை தட்டுங்க. Hallelujah. He said that this day is scripture fulfilled in your ears. அப்படி என்றால் கிறிஸ்து வந்த முகாந்தரம் என்ன? That means what is the intention of coming of Jesus? அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் நம்மை போல ஒருவராக மனிதனாக பிறக்க காரணம் என்ன? What is the reason that the creator of the whole world had come to this world as a small baby? அவர் வந்தது தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க. That he had come to preach the gospel to the poor. இருதயத்தில் நறுங்குண்டவர்களை குணமாக்க. And to heal the broken-hearted. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. And to preach deliverance to the captives. குருடர்களுக்கு பார்வை கொடுக்க. And a recovering of sight to the blind. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. And to set at liberty them that are bruised. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்க வந்தார்? The first blessing, he had come to give the first blessing to whom? தரித்திரருக்கு சுவிசேஷம். To preach the gospel to the poor. வாசிங்க லூக்கா 4:18. Luke chapter 4. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி. To preach the gospel to the poor. அநாதைகள், the orphans, ஆதரவற்றவர்கள், the one who have no support, துயரப்படுகிறவர்கள், and one is worrying and தாழ்மையுள்ள உள்ளவர்கள், and one who are at the down stage, கைவிடப்பட்டவர்கள், one have been lifted. இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படி இயேசு வந்தார். He had come to give the blessings to those. அல்லேலூயா. Hallelujah. வாசிங்க, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆட்களை சமுதாயம் புறக்கணித்து வைத்திருந்தது. In those days people have been separated them away from them, these people. அவர்களோடு கூட எந்த ஒரு தொடர்பும் ஐக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். They don't have any relationship with these people. அவர்களை சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. And they separated them from them. மார்க் 2:16 வாசிங்க. Mark chapter 2 verse 16 verse 17, sorry 2:17. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆயக்காரர்கள் என்பவர்கள் சமுதாயத்தில் அந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். In those days tax collectors were been avoided or been separated from the people. இந்த நாட்களிலும் கூட சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்ட ஜனத்துக்கு பெயர் சூட்டி அவர்களை ஒதுக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். In these days also we can see that this society have named a group of people and have been separated themselves from them. அவர்களோட சாப்பிட மாட்டாங்க. They won't eat with them. அவங்களோட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. They won't get water and drink it. அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. They won't give girl for marriage or take. சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They have been separated from this society. இரண்டாவது பாவிகள்.
And secondly, the sinners. இந்த காலத்துல குடிகாரனை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. Even in these days, no one will accept drinking. பாவத்தில் இருக்கிற மக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. No one will accept one who is sinning. அவங்க அப்படியே ஒதுக்கப்பட்டு அப்படி போய் சேர்ந்துருவாங்க, ஒரு ஓரமா, சமுதாயத்தில் ஒரு ஓரமா போய் சேர்ந்துருவாங்க. And they will be separated, and at the last they will be went to a corner. இதே நிலைதான் அந்த நாட்களில் இருந்தது. This situation was same as those days. எங்களை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, Show way for us. எங்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையே, No one to counsel us. எங்களுக்கு யாரும் இல்லையே. ஒரு கூட்ட ஜனங்கள் ஏங்கி தவித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தது. A group of people have been mourning and praying to the Lord that no one is there for us. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் Even today the same people are there. சபைகளில் 60% இருக்கிறதாக ஒரு அறிக்கை சொல்லுது. In churches, 60% people. ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் சபையை நிரப்புகிறார்கள்? Why so much people தேவன் அவர்களை நேசிக்கிறார். உள்ளவனுக்கல்ல, சுகவீன but to the sick. சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு இருதயத்தில் காயப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களை இயேசு நேசிக்கிறார். இயேசு வந்ததே முதல் காரணம் அவர்களுக்காகத்தான். Amen. God came to this world. The first reason that He has come to this world is to save them, and He loved them. மனுஷன் ஏற்றுக்கொள்ளாம போலாம், Being might not accept them, கவலைப்படாத, இந்த சராசரத்தை படைத்த தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். but need not worry. The God who has created everything is loving. என்னை தேடி இயேசு எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கரங்களை தட்டி என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகளானே நான் மகளானே. அப்பா பிதாவே எங்களைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே எங்களைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க அல்லேலூயா, நான் இருக்கிற உனக்கு அல்லேலூயா. Amen. Hallelujah. God had told to the people who are downtrodden and saints that love them, and says that. அல்லேலூயா. Hallelujah. உங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஒருவர் இருக்கிறார். There is a God who has உங்களை accepted சொந்த you. பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஒருவர் He has இருக்கிறார். accepted His beloved one son. அதுதான் ஆண்டவராகிய இயேசு That கிறிஸ்து. is Lord Jesus Christ. அல்லேலூயா. Hallelujah. தலை நிமிர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார். Take your head up and say that there is one for me. நரம் மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் போலாம், The normal human being might not accept you. அந்த சராசரி படைத்த தேவனை என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். God who had created அவர் everything என்னோடு has சாப்பிடவும், accepted you. என்னோடு குடிக்கும், என்னோடு படுக்கும், என்னோடு வாழவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். Amen. Hallelujah. And He is ready to eat, drink, and அல்லேலூயா. Hallelujah. தேடி இயேசு வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா
பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். இந்த கூட்ட ஜனம் எப்போது மெசியா வருவார், எப்போது மெசியா வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தது. This group of people were eagerly waiting for the coming of Messiah. இன்னொரு கூட்ட ஜனம் எதிர்பார்த்தது. அவங்க யாருன்னா இருதயத்தில் நறுங்குண்டவர்கள். லூக்கா 4:18 வாசிங்க. There was another group of people that have been waiting for Christ. Luke chapter 4 verse 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயத்தில் நறுங்குண்டவர்கள். And to heal the broken hearted. சங்கீதம் 51:4 சொல்லுது, வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது பாவத்திலே விழுந்து விட்டார். David had fell into the sin. மொட்டை மாடியில் உலாவி கொண்டிருக்கிறார். When he was dwelling in the veranda at the first stage of his building. ராஜா And he is the king. உலாவி கொண்டிருக்கிறார். When he was sitting at the veranda on the top. கீழே பார்க்கிறார், ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறார். When he looked down, there was a woman taking bath. அவரை பார்த்த உடனே இவருக்கு பாவம் செய்ய வேண்டிய சேவர்களை அனுப்பி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர சொல்லி அவளோடு பாவம் செய்து விடுகிறார். After seeing her, he had a thought of doing sin, and he sent his soldiers to take her and done sin. அதை மறைப்பதற்கு அவருடைய கணவனையும் கொலை செய்து விடுகிறார். And to hide the sin, he had even killed her own husband. ஒரு விபச்சார பாவம், ஒரு கொலை. That is adultery and murder. அவருக்குள்ள மனசு அடித்து கொண்டிருக்காரு, அவரு செய்து விட்டேன். செய்யக்கூடாத சில தவறுகளை ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று மனதில் அடித்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். Even today, many people are saying that I have failed. சொன்னார், துன்மார்க்கமாய் செலவழித்து, வேசிகளிடத்தில் எல்லாம் செலவழித்து ஆடம்பரமாய் வாழ்கிறார். And the younger one has take the half of his wealth and went far away from his father and spent all his money everywhere and to the adultery, and he spent all of it. பின்பு அவனுடைய தவறை அவன் உணர்கிறான். And after he is realizing his mistake, நான் என் தகப்பனிடத்துல போவேன். and he said that I will go to my father. தகப்பனே, உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். Oh father, I had did sin against you. உன் மகனா என்னை ஏற்றுக்காதுங்க, உன் பிள்ளை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கலனாலே உங்களுடைய வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு கேட்பேன்னு சொல்றான். And please accept me as your servant, not even as your son. ஒரு தகப்பன்கிட்ட போய் பிள்ளை உன்னை வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு கேட்கலான்னு தீர்மானிக்கிறான்னா அவன் உள்ளம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கணும் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். Just imagine how his heart would be broken that is saying to his father to accept him as a servant. இவன் எழும்பி தகப்பன் இடத்தில் வரான். And he is rising up and coming to his father. தூரத்தில் வரும்போது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து கொண்டான். கரங்களை தட்டுங்க. Hallelujah. When his father saw him great away off, but he went in compassion and ran and kissed him. தன்னுடைய தவறை உணர்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். Amen. அல்லேலூயா. பரிசு இளைய மகன் தன் தவறை உணர்ந்து வந்த உடனே
when the younger son had come realizing his mistake, தகப்பன் கட்டி பிடிச்சு அவனை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, father did not only hug him and accept him, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினான். but also retained all the blessings and everything to him. இயேசு கிறிஸ்து Jesus Christ, எதற்காக பிறந்தார் என்றால், why he has born in this world is, மனமுடைந்து இருக்கிற உனக்கு உன் பாவத்தை மன்னித்து இழந்து போன அபிஷேகத்தை திரும்பி கொடுக்க வந்திருக்கிறார். and hallelujah, that to forgive you and to regain the blessings and anointing to you who have been broken hearted. நீ தவறு செஞ்சதுனால அந்த உன் அபிஷேகம் போயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்கிற. You are in a feeling that because you have sinned, your anointing had left you. ஒரு குற்ற ஒரு மாதிரி குற்ற உணர்வுனால உன் சமாதானத்தை இழந்திருக்கிற. Because of the sin, you have left the peace. இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரான்ற ஒரு கலக்கத்தில் இருக்கிற. And you are in your worry that will Jesus accept me. இந்த காலையில இயேசு உன்னோடு பேசுகிறார். In this morning God is speaking to you. இளைய குமாரனை ஏற்றுக்கொண்ட அதே இயேசு உன்னை ஏற்றுக்கொள்கிறார். The God who has accepted the younger son will also accept you. இழந்து போன அபிஷேகத்தை எல்லாம் திரும்பி தரப்போகிறார். Amen. He also going to re-give the anointing that you have left. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நீ அவருடைய பிள்ளைதான். Amen. When you are his son, even before the sin. பாவம் செஞ்ச பின்னாடி நீ அவருடைய பிள்ளைதான். Even after the sin, you are his child. அவன் சொன்னா உன்னுடைய வேலைக்காரனை வச்சுக்கிட்டாரு. The younger son told that please accept me as a servant. என் குமாரன் மரித்தான், இப்பொழுது பிழைத்து விட்டான். என் குமாரன் காணாமல் போன கண்டெடுக்கப்பட்டான். கரங்களை தட்டுங்க. Hallelujah. But the father accepted as a own son and said that my son had died but he had risen again. நீ செஞ்ச பாவம் அவர் பிள்ளை என்ற ஸ்தானத்தை அது இழக்க பண்ணாது. Amen. The sin that you had did will not take you from the position of his child. நீ உணர்ந்தால் போதும், உன் தவறை கர்த்தர் மன்னிக்கிறார். Amen. God is ready to இழந்த forgive you. சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறார். If you realize எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த சமாதானம் வேணும்? Amen. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஓஹோ, என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென் ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். தவறு செஞ்சு விட்டு மனசை அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் மெசேஜ் எப்பொழுது வருவார், எப்பொழுது என் பாவத்தை மன்னிப்பார், எப்பொழுது எனக்கு சமாதானம் தருவார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தது. Amen. There was a group people who have been broken hearted and worrying that when will the Messiah come, when will they be forgiven and be regained the blessing. மூன்றாவது ஒரு கூட்டத்தை பார்ப்போம். And we are going to see the third people. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். And to give deliverance to the captives. வாசிப்போம் லூக்கா 4:18. Luke chapter 4 verse 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் And to preach deliverance to the captives. யோவான் 4:34 சொல்லுகிறது, John chapter 8 verse 34. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று. The one who had sinned is a servant of sin. ரோமர் 7:15 வாசிங்க. Romans chapter 7 verse 15 says that. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி பாருங்க, பாவம் ஆரம்பத்துல பளபளக்கும், the sin at the beginning will shine, முடிவில் அது கசப்பாயிரும். but at the last it will bitter. பாவம் உன்னை ஈர்க்கிறதுக்கோசரம், அதை உன்னை அடிமைப்படுத்திக்கிறதுக்கோசரம் பாவம் முதல்ல பளபளன்னு இருக்கும். At the beginning, to make you as a servant, as a captive, the first sin will shine before you. அது உன்னை பிடிச்சு கொண்ட பின்னாடி அதனுடைய பிடியிலிருந்து நீ வெளியே வரலாம்னு நினைப்ப முடியாது. After it catch you, if you even desire to get away from it, you cannot. இந்த பீடி குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்களான்னு கேட்டு பாருங்க.
If you ask to the one who takes cigarette and alcohol and do adultery, இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கிறது. even more sins are there. ஒரு உதாரணத்துக்கு அப்படி I சொல்றேன். am saying for an example. யாருமே தான் இஷ்டப்பட்டு செய்யல. No one do by their own willingness or desire. ஆரம்பத்துல இஷ்டப்பட்டு தான் போனாங்க. But at the beginning they had a desire to do it. மாட்டிக்கொண்டு இருக்காங்க. But now they are being stuck in அதுல it. வெளியே வரலாம்னு நினைக்கிறாங்க, முடியல. And they are trying to get away from it, but they could not. வாசிங்க தொடர்ந்து. Let us read continually. இப்படி நான் விரும்பாதவனை செய்யறதுனாய் இருக்கிறபடியா நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். வேதம் நல்லதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் நன்மை செய்யணுன்ற ஆசை இருக்கு. நன்மை செய்யற ஆசை எனக்கு இருக்கு. For all the people in this world have desire to do good. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும்னு தான் விரும்புறான். A man is desiring to live a good life only. ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமா வாழணும்னு தான் விரும்புறான். He has a desire to go church daily and to worship and to read. உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு இயேசுவை பற்றி சொல்லி பாருங்க. If you say to the people of the world ரொம்ப சந்தோஷமா கேட்பாரு. They will listen very happily. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. And they will even ask that to pray for them. நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்படியே அழுவாங்க. If we pray, they used to cry out. உங்களை பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கும். It will look pity if we see them. சர்ச்சுக்கு வாங்கினாக்கா அது அப்படின்னுவாங்க. But if we ask them to come to church, they will scratch their head. அவனுக்கு ஆசை இருக்கு, ஆலயத்துக்கு போகணும், நல்லவனா வாழணும்னு ஆசை இருக்கு. They have a desire to go church and to live a good life. அவனை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசு இங்க ஆலயத்துக்கு வராதபடி, ஆண்டவரை ஆராதிக்காதபடி தடை செய்கிறது. But the evil that have been ruling over him is stopping him to come to church. நான் நன்மை செய்யவே விரும்புகிறேன், ஆனால் தீமையை செய்கிறேன். And he has a desire to do good, but he do not do good. தொடர்ந்து வாசிப்போம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வேதத்தின் மீது, இயேசு மீது நான் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். வேறொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை? கரங்களை தட்டுங்க. Hallelujah. ஒரு கூட்ட ஜனங்க இயேசுவே என்னை விடுவியும் விடுவியும் என்று கதறிக் கொண்டிருக்கிறது. One group of people are shouting to the Lord that please deliver me, deliver me. சில நேரத்துல பாலுங்கணத்துல தவறி விழுந்துருவாங்க. Sometimes they used to fell into a canal that are so deep. அவங்க மேல வரணும்னு தான் ஆசை. They have a desire to come out. ஆனா எந்த படிக்கட்டு எதுவும் இல்லாதனால அவங்களால மேல வர முடியாது. But because of there is no ladder or steps, they could not come out. அதனால அவங்க கதறுவாங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு கூப்பிடுவாங்க. So they used to shout that please help me and deliver me. இப்படி பாவத்துல விழுந்துட்டு like this falling into the sin like this, அதுல இருந்து விடுதலையாக முடியாம and could not come out. கதறிக் கொண்டிருக்கிற கூட்டம் கோடா கோடியாக தேசங்களிலே இருக்கிறது. கரங்களை தட்டி. There are people in crowds that are shouting and crying like this. இப்படி கதறுகிற ஜனத்தை, சிறைப்பட்டவர்களை பாவ சிறையில் இருந்து விடுதலையாக்க இயேசு மனிதனாக பூமிக்கு வந்தார். Hallelujah. And to deliver the captives of the people who have been captured in the sin. மத்தேயு 1:21.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கரங்களை தட்டுங்க. அப்பா, இயேசு வந்தது உன் பாவத்தை நீக்கி உன்னை ரட்சிக்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா சொல்லுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் சத்தமா, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. 3 காரியம் சொன்ன. எதற்காக இயேசு வந்தார்? முதல்ல யாரை தேடி வந்தார்? I had said தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. I had said 3 things for the reason for which God Jesus has come. The first reason is to preach the gospel to the poor. இரண்டாவது எதற்காக வந்தார்? இருதயத்தில் நறுங்குண்டவர்களை குணமாக்க. மூன்றாவது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. நான்காவது வாசிப்போம், லூக்கா 4:18. குருடருக்கு பார்வையும் குருடர்களுக்கு பார்வை கொடுக்க வந்தார். And the fourth, he came to give sight to the blind. பாருங்க, 12 வருஷ வியாதி. See, for 12 years there is a disease. தனக்குண்டான எல்லாத்தையும் வித்து செலவழித்து பார்த்துட்டா. A woman has spent everything that she has. சற்றேனும் குணமா இல்ல. But did not heal even for a thing for a minute. சந்தர ரோகி வியாதி. There is a disease of parable. படுத்த படுக்கையா கிடக்கிறார். Paralyzed. And he is been in the bed for many years. 38 வருஷ வியாதி. And even for 35 years there is a disease for a man. குஷ்டரோக வியாதி. And he has leprosy. கண்ணு குருடாக்கப்பட்டு பிச்சை எடுக்கிற சூழ்நிலை. And he had a situation of being blind and taking begging. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கதறிக்கொண்டிருந்தாங்க. Like these people are being shouting and worrying, mourning. எங்க வாழ்க்கை மாறாதா? And asking that will life not be changed? எங்களுக்கு நல்ல காலம் பிறக்காதா? Will a good tidings shall not give for us? நாங்களும் எல்லாராட்டும் நல்லா வாழ முடியாதா? Can't we live like others? ஜனங்கள் தவித்து கொண்டிருந்தாங்க. All people were troubled. இவர்களை குணமாக்க இயேசு வந்தார். Jesus has come to heal them. வியாதியோடு யாராவது இருக்கிறீர்களா? Or anyone are being in your disease? வியூவர்ஸ், நீங்க வியாதியோடு இருக்கிறீங்களா? Are you in your sick? Or உங்களை குணமாக்க தான் இயேசு மனுஷனாய் வந்தார். God Jesus has கரங்களை Jesus has தட்டுங்க. come to heal you. வாசிங்க மத்தேயு 15:30. Matthew chapter 5 verse 30. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால். மத்தேயு 15:30. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, ஊமையர், செவிடர், சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள் எல்லாம் இயேசு கிட்ட கொண்டு வராங்க. And the great multitude came unto him, having with them those of were lame, blind, இயேசு எல்லாரையும் குணமாக்கினார். கரங்களை தட்டுங்க. and Jesus Christ healed everyone of them. நான்காவதாக, And fourth, வியாதியில் இருக்கிற நம்மை சுகமாக்கவும், and to heal that who have been sick, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் வந்தார். and to give sight to a blind. அல்லேலூயா. Hallelujah. ஐந்தாவதாக எதற்கு வந்தார்? And for the fifth thing for which he had லூக்கா come, 5:18 வாசிங்க. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க இயேசு வந்தார். and to give freedom to the prison. சங்கீதம் 143 3 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 143 3. Psalm 143 2 verse 3. சத்ரு
என் ஆத்துமாவை தொடர்ந்து சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி என்னுடைய பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் வெகு காலத்துக்கு முன் மரித்தவனை போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. பிசாசு The devil ஒரு பொல்லாதவன். is such a wicked one. நெகட்டிவாவே சொல்லி 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 அப்படியே மனசை உடைச்சிருவான். He will keep on saying negatively and make the heart be broken. நம்பிக்கை இழக்க பண்ணிடுவான். And he will take the confidence from him. உனக்கு என்ன அழகு இருக்கா? He says that, do you have any beauty? உனக்கு என்ன படிப்பு இருக்கா? Or do you have any good qualification of education? உனக்கு என்ன ஞானம் இருக்கா? Do you have any wise or knowledge? உன்னால என்ன பண்ண முடியும்? What can you do? உன்னால என்ன செய்ய முடியும்? What can you do? சும்மா இரு. Sit simply. போய் ஒரு ஓரமா இரு. Sit at the corner. பொல்லாத பிசாசு கடுமையான வார்த்தையினால The wicked Satan through the negative words, தரையோட ஆத்மாவை நசுக்கி போடுவான். and he will smite the soul to the ground அவன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதபடி செய்து விடுவான். and make a man without confidence. வெகு காலத்துக்கு முன்னாடி மரித்தவர்களை போல ஆக்கி விடுவான். And he will make them that have been long dead. சில பேர் ரொம்ப சோகமாவே இருப்பாங்க. Few people are being in with a sorrow face. எங்க போனாலும் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி ஓரமா நிற்பாங்க. Wherever they go, they used to separate themselves from the group. அப்ப நம்ம கூட்டமானா கூட பரவாயில்ல இல்லைங்க அப்படின்னுவாங்க. Even if we call also, they will make themselves separate. காரணம் என்ன? What is the reason? பிசாசு அவன் நம்பிக்கை இழக்க பண்ணியிருக்கிறான். Satan had made his confidence down. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு தாழ்வு எண்ணத்தை கொடுத்திருக்கிறான். They have an inferiority complex that they cannot do anything. உங்களை அந்த தாழ்வு எண்ணத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு பூமிக்கு வந்தார். உன்னால எல்லாம் ஆகும். இயேசு சொன்னார், God has come to give freedom from the inferiority தேவனால் complex. எல்லாம் ஆகும். And said, Jesus said that God can do anything. அவரை விசுவாசிக்கிற உங்களாலும் எல்லாம் கூடும். கரங்களை தட்டுங்க. Amen. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். அவர் சொன்னார், And he said, நான் செய்யறது செய்வீங்க, and you will do what I did, எனக்கு மேல எல்லாம் செய்வீங்க. and you will do great things beyond me. இதுதான் what I did. கர்த்தருடைய வார்த்தை. This is the word of God. பிசாசனுடைய சத்தம், But the sound of Satan உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. will be like this, that you cannot do anything. உனக்கு புத்தியில ஞானம் இல்ல, And you have no wisdom and knowledge. உனக்கு அறிவில அழகு இல்ல, And you have no நீ knowledge of beauty. நீ உயர்ந்த ஜாதி இல்ல, You are not belongs to a high society. உங்ககிட்ட பணம் இல்ல, And you have no money. ஏதாவது சொல்லி உன்னை காயப்படுத்துறானா, If he is saying something and hurting you, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லுங்க. and say that go away from me, இந்த Satan. சத்தம் சாத்தானுடைய சத்தம். This is the sound of Satan. தேவ சத்தம் என்னன்னா, But the sound of Jesus is நான் செய்யறதும் செய்வீங்க, that you will do what I அதுக்கு did. மேல செய்வீங்க. And do the beyond கரங்களை what I did. தட்டுங்க. Hallelujah. அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. நான் 5 காரியம் சொன்னேன். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். I have told 5 things. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், இருதயம் இருதயத்தில் நறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், குருடருக்கு பார்வை கொடுக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அடுத்தது கடைசியாக
ஆறாவது காரியம், அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்க வந்தார். வாசிங்க லூக்கா 4:19. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கப்படுத்த வந்தார். And he has come to preach the liberty and to say the acceptable years of God. அனுக்கிரக வருஷம்னா என்ன? What does mean by acceptable year of Lord? சொல்லுங்க. நாம வாழ்ற வருஷம் தான் இந்த நாட்கள் தான் அனுக்கிரக காலம். The thing that we are அல்லேலூயா. Amen. வாசிங்க 2 கொரிந்தியர் 6:2 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2. 2 Corinthians chapter 6 verse. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். கரங்களை தட்டுங்க. Hallelujah. நான் கம்பெனில வேலை செய்யும்போது, when I was working in my company, என்னோட கூட வேலை செய்யறவங்க இயேசுநாதர்னு தான் என்ன கூப்பிடுவாங்க. the people who have been working with me will call me as Yesunadar. ஒரு சிலர் அப்படி கூப்பிடுவாங்க. Few of them will call me like that. When I was going by that side, people called me like, hey Yesunadar, come here. இயேசுநாதரே இங்க வா அப்படினாங்க. They called us, hey Yesunadar, come here. என்னப்பா அப்படினு சொன்னேன். And asked that what is the matter. என்ன உங்க ஆளுங்க வாரம் ஃபுல்லா அட்டுழியம் பண்றானுங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பாவம் பண்ணி வாங்கிக்கிறாங்க. And asked that what is this your people are doing the wicked things the entire week, and ask the forgiveness at the end of the day. எங்க ஆண்டவர் தன் தவறை உணர்கிற எல்லாரையும் மன்னிக்கிறார். Amen. My God is the one who forgives everyone who realize it. எத்தனை முறையா மன்னிப்பாரு? And they asked me that how many time will he forgive? 70 முறை. அப்படின்னா தவறை உணர்கிற அத்தனை முறையும் அவர் மன்னிக்கிறாரியா? அதுதான் கிருபையின் காலம், அனுக்கிரக காலம். And I said that he will forgive whenever you realize, or whatever times it can be, and this is the acceptable time. Hallelujah. The day. Hallelujah. இயேசு கிறிஸ்து முதல்ல பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. Amen. The first preaching of Jesus Christ is that please repent, for the coming of the Lord is near. நியாயப்பிரமாணந்த காலத்துல அப்படி இல்ல. But in the days of law was not like that. விபச்சாரத்துல கையங்காலமா பிடிச்சுள்ள இழுத்துட்டு வந்துட்டாங்க. மோசேயின் சட்டப்படி இவளை கல்லெறிந்து கொல்லணும், நீர் என்ன சொல்லுகிறீர்? They have dragged the woman of adultery and asked Jesus to stone her. இயேசு சொன்னார், உங்களுக்கு கிருபையின் காலம் பிறந்து விட்டது, ரட்சணையின் நாள் வந்து விட்டது, மனம் திரும்புங்கள், உங்களுக்கு இலவசமான மன்னிப்பு. Amen. But Jesus said the acceptable time has come and the day of salvation has come. Please repent. பாருங்க, கிருபையின் காலம்ன்றது எந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை தருதுன்னு. பெரிய தேச துரோகி, நிறைய தவறு பண்ணவன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். Amen. You can see the goodness of this acceptable time through this example, that there was a wicked person who had been crucified in the cross. அவனுக்கு தெரியுது இவர் வந்து மெசியா அப்படின்னு. And he know that the one who have been crucified in the next cross is Messiah. ஜனங்களின் பாவத்தை ரட்சிக்க வந்த தெய்வம்னு அவனுக்கு தெரியுது. He know that he is the one who had come to save the people from sin and from everything. ஆனா இன்னொருத்தனுக்கு தெரியல. But the another one did not know. அவன் வந்து பரிகாசம் பண்றான், நீ தேவனானால் உன்னையும் ரட்சி என்னையும் ரட்சின்னு பரிகாசம் பண்றான். But he mocked Jesus that if you are God, please save yourself and save me. ஆனா இவனுக்கு தெரியுது இவர் தன்னுடைய ஜனத்தின் பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தவர் என்று. Amen. But this one knows that he had come to save his people. அவன் சொல்றான், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். But he says that Jesus, please save me and remember me when you go to paradise. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் ஒரு பலியும் செலுத்தல. But do you know what Jesus said or replied to him? ஒரு பரிகாரம் பண்ணல. That wicked one did not know any sacrifice or any thing that to be forgiven. இன்றைக்கே நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார்.
இதுவே ரட்சணிய நாள். But Jesus said that you will be with me இதுவே கிருபையின் காலம். in paradise, that this is the day of உன்னுடைய acceptable தவறை time. உணர்ந்து இயேசுவே என்று சொன்னால் உடனே மன்னிக்கிறார். Amen. If you realize your mistake and call upon God, God will forgive நீ you. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் மன்னிக்கிறார். You can be a sinner of whatever mistake or sin. இது ரட்சணிய காலத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷத்த ஆசீர்வாதம். Amen. It is a special blessing that have been given in an acceptable day. நியாயப்பிரமாணத்தில் இந்த சலுகைகள் இல்ல. There is no offers or discounts that are in the days of law. உபத்திரவ காலத்திலேயும் இல்ல. Not even in the days of trouble. ஆயிராண்டு அரசாட்சியில் இல்ல. But not in the days of 1000 years. இந்த கிருபையின் காலத்துல மட்டும் இந்த மகிமை, இந்த கிருபை, இந்த இரக்கம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கத்தின் காலத்தில் நானும் நீ இருக்கிறதற்காக கர்த்தரை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank God that we are in this day of salvation, that this offers and blessing and forgiveness have been given to us. இந்த இரக்கத்தின் காலத்திலேயே ஒருத்தன் பாவ மன்னிப்பு பெற்று பரலோகத்துக்கு வரலனா எந்த காலத்துல இருக்கிறோன்னு வர முடியாது. Amen. Hallelujah. If one did not come and get forgiveness to the Lord in this day, and he will never get any forgiveness in any other day. நானும் நீயும் பாக்கியவான். பக்கத்துல You and நானும் me நீயும் are so blessed. வியூவர்ஸ், நானும் நீயும் பாக்கியவான்கள். I mean, அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஸ்நானக யோவான் கேட்கிறான், The Baptist John says that வருகிறவர் நீர்தானா? he asked that is the one who comes, இல்ல is நாங்க you, இன்னும் காத்துட்டு இருக்கணுமா? or should I wait? லூக்கா 7:20 வாசிங்க. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும், அந்த சமயத்தில் இயேசு நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு குருடர்களுக்கு பார்வை கொடுத்து கொண்டிருந்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஸ்நானக யோவான் John the Baptist ஒரு கோடு வேடா கேட்டு அனுப்புறார். have been asking a question through a code word. மறைமுகமா கேட்டு அனுப்புறார். Asking a question through in secret. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா நீர்தானா அல்லது வேறொரு வர நாங்க காத்துட்டு இருக்கணுமான்னு ஒரு கோடு வேடா கேட்டு அனுப்புறார். That asking to Jesus as a Messiah, or you are the one. அது இயேசுவும் கோடு வேடா பதில் சொல்றாரு. And Jesus also answering it in a code word. மெசியா வரும்போது என்ன செய்வார்? What will Messiah do when he come? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிப்பார். He will preach the gospel to the poor. அடுத்தது சிறைப்பட்டவர்களை பாவ சிறை வியாதியின் சிறையில் இருக்கிற விடுதலை ஆக்குவார். And he will deliver the captives. குருடர்களை பார்க்க செய்வார். He will give sight to the blind. தரித்திர சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் நீங்க எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் விடுதலை ஆகுறாங்கல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல்ல, நீ போய் சொல்லு. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் மகா ஞானி. Amen. He said that say whatever that you see here, and Jesus is the most wise person in the world. ஓப்பனா பேசினா அவரும் ஓப்பனா பேசுவார்.
He will speak openly when you speak openly. நீ மறைமுகமா பேசினா அவரும் மறைமுகமா தான் பேசுவாரு. If you speak in code word, he will also speak in code நானங்க word. யோவான் கோடு வேர்டா கேட்டா இவரு கோடு வேர்டா பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டார். When John the Baptist asked in the code word, Jesus also replied in code words. இப்ப சொல்லுங்க, இயேசு எதற்காக பூமியிலே மனிதனாக பிறந்தார்? Now say, for what reason did Jesus come to this world? புறஜாதியில நிறைய பண்டிகை வருது. In our neighbors, there are more festivals for them. எதுக்குப்பா இந்த பண்டிகைன்னா If we ask for what purpose are you celebrating this, அவங்களுக்கு தெரியாது. they don't know it. அவங்கள போல நீ இருக்க கூடாது. பக்கத்துல அவங்கள போல You should not be like them. என்னப்பா கிறிஸ்துமஸ் அத பிரியாணி சாப்பிடுறதுக்கு? For what Christmas to eat biryani? You should not say like that. பிரியாணி சாப்பிடுறது கிறிஸ்துமஸ் அல்ல. The eating of biryani is not the Christmas. இயேசு எதற்காக வந்தார்? For what reason did Jesus come? நாம் செலிப்ரேட் பண்றோம். இயேசு பிறந்தது செலிப்ரேட் பண்றோம். ஸ்டார் கட்டுறோம், சீரியல் போடுறோம், அடுத்து வீடெல்லாம் வெள்ளை அடிக்கிறோம், புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து சந்தோஷமா பாடுறோம், ஆராதிக்கிறோம். எல்லாம் நல்லது. இதனுடைய ரகசியம் என்ன? இந்த சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? What is the secret and reason of this celebrating and rejoicing? சொல்லுங்க, எதற்காக இயேசு வந்தார்? ஐயா, என்ன சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சிட்டாங்க ஐயா, யாரும் ஏத்துக்கல, என்னை ஏத்துக்க இயேசு வந்தார், அதனால் நான் கொண்டாடுகிறேன். Amen, hallelujah. The people have been separated me from them, so God had come for me and to save me. இருதயத்தில் நான் வந்து செஞ்ச தவறுனால வாதிக்கப்பட்டிருந்தேன். இயேசு இந்த வாதிப்பத்தில் விடுதலை ஆக்கி எனக்கு சமாதானம் கொடுக்க வந்தார், அதனால் நான் கொண்டாடுகிறேன். Amen. I have been sinned and I am in the pain of sin, but God has come to save me and to give freedom to me. நான் பாவ சிறையிருப்பில் வந்தேன், யார் என்ன விடுதலையாக்குவான்னு கதறி கொண்டிருந்தேன். என்ன பாவ சிறையிருப்பில் விடுதலையாக்கி இயேசு வந்தார், அதனால் நான் கொண்டாடுகிறேன். Amen, hallelujah. I have been in the sin and the captive of sin, and I have been crying out to the Lord. Is there anyone to give redeem to me? And Jesus Christ had come to give freedom to me. நான் வியாதியோடு இருக்கிறேன், என்னை சுகமாக்க வந்தார், அதனால் நான் கொண்டாடுகிறேன். Amen. I have been in the sick and God had given me heal, so I am celebrating it. நான் விடுதலை இல்லாம இருந்தேன், எனக்கு விடுதலை கொடுக்க வந்தார், அதனால் கொண்டாடுகிறேன். Hallelujah. I have been in the captive. God has given me freedom, so I am rejoicing. நான் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். தவறு செய்தவனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தண்டனையிலே இருந்தேன். ஆனால் கிருபையின் நாட்களை அறிவிக்க இயேசு வந்தார். உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு மன்னிப்பு என்று சொன்னார், அதனால் நான் கொண்டாடுகிறேன். Amen. I have been in the slave of law that I should be punished for the sin that I have done, but God has come to preach the acceptable days, the day of salvation for me to be redeemed. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. நம்மளுக்கு கொண்டாட்டத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுச்சா? Did you know? அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கரங்களை தட்டி கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை. பாருங்க, பண்டிகையில கொண்டாடி இயேசு என்னை ரட்சிக்க வந்துட்டாரு, எனக்கு மீட்பு கொடுக்க வந்துட்டாருன்னு கைதட்டி நீ பாடி ஆராய்ச்சி பண்டிகையில கொண்டாடினீங்கன்னா, சாத்தான் இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னும் உடனே நாய் அப்படி துரத்திட்டு போகும். அந்த நாய் இப்படி திரும்பிச்சுன்னா வாழை பின்னாடி சொருகிட்டு அப்படியே பதுங்கிட்டு போகும். அலையில பார்த்து இருக்கிறீங்களா? அதே போல
நீங்க கிறிஸ்துமஸை கொண்டாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, என் ரட்சகர் என்னை மீட்க வந்துட்டார், என்னை விடுதலையாக்க வந்துட்டாருன்னு சொல்லி பிசாசு அப்படியே பதுங்கிட்டு உங்களை விட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. இந்த கொண்டாட்டமே சாத்தானை துரத்துவதற்காக. அல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், சத்தமா கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை. கர்த்தரோ ஜெயம் எடுத்தார், கர்த்தரோ ஜெயம் எடுத்தார். ஆக மகிழ்வோம், ஆக களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். ஆக மகிழ்வோம். என்னை ரட்சிக்க இயேசு வந்து விட்டார், என்னை மீட்க இயேசு வந்து விட்டார். ஆனந்த கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. Hallelujah. நீங்க கொண்டாட கொண்டாட சாத்தானுக்கு திண்டாட்டம். பக்கத்தில் பாச, நீங்க பண்டிகை கொண்டாட கொண்டாட சாத்தானுக்கு திண்டாட்டம். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு யாருக்கெல்லாம் உங்க உள்ளத்துல பிறக்கணும்? For how many of you the Jesus which have been born in the city of David should born in your heart? எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும்? For how many of your family did Jesus want to be your head? எத்தனை பேர் இயேசு என்னை ஆளுகை செய்யணும்? For how many of you want to Jesus want to be dwell in your heart? எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தரா your இருக்கணும்? soul? And how many of you need Jesus as your counselor? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அவர் வைத்தியரா இருக்கணும்? How many of you need him as a healer? எத்தனை பேர் எனக்கு தலைவராக இருக்கணும்? For how many of you as a leader? கூப்பிடுங்க இயேசுவே, கூப்பிடு. எல்லா வாயை திறந்து இயேசுவே Jesus. வாருமையா, Lord. இயேசுவே தாவீதின் ஊரிலே பிறந்தவரே என்று என் உள்ளத்திலே இடம் கொடுக்கிறேன், வாரும் ஆண்டவரே. அன்று சத்திரத்திலே உமக்கு இடமில்லை, இன்றைக்கு நான் என் இருதயத்திலே இடம் கொடுக்கிறேன், வாரும் இயேசுவே. என் உள்ளத்திலே வாரோ, என்னை ஆளுகை செய்ய வாரோ, என்னை அரசாள வாரோ, என்னை ஆசீர்வதிக்க வாரோ, என்னை விடுவிக்க வாரோ, என்னை ரட்சிக்க வாரோ, என்னை சுகமாக்க வாரோ. ரட்சணிய நாளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எனக்கு கொடுக்க வாரும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கூப்பிடுவோம். இயேசு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார், உங்களை ஆளுகை செய்ய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். He has come to bless you and rule over you. கபாது ரிஷாலவெல் அந்நிய பாஷையில கரங்களை தட்டி அந்நிய பாஷையில தேவனை துதிங்க, துதிங்க. அவரை வருந்தி அழைங்க. எம்மா ஒரு சீசர்கள் வருந்தி அழைத்தார்கள், அவர்களோடு தங்கினார். நீ வருந்தி அழைப்புனா உன்னோடு இயேசு வருவார். கூப்பிடு இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் உள்ளத்திலே வாசம் செய்ய வாரோ. Come into my heart to dwell, Lord. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இந்த 6 குரூப்ல நீங்க எந்த குரூப்ல இருந்தாலும் சரியே, இயேசுவே ரட்சியும் என்று சொன்னால் உங்களை ரட்சிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். Amen. கரங்களை தட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க I would விரும்புகிறேன். like to pray for you. தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசுவே, Oh God, that you have been born in the city of David, கன்னியின் வயிற்றிலே மரியாள் வயிற்றிலே பிறந்த இயேசுவே, who have been born from the womb of a Virgin Mary. இந்த ரட்சணிய நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். I look up to you in this salvation day, Lord. இவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் பிறப்பீராக. Please give birth in the heart of each one of them. இவள் பாவத்தின் அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்படுவதாக. Let all the slavery of sin be broken. இவளுடைய தாழ்வு எண்ணங்கள் மாறுவதாக. Let their inferiority complex be broken, Lord. இவளுடைய வியாதிகள் நீங்குவதாக. Let their sins be healed or their கர்த்தர் இவர்களுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதில் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பீராக. Amen. Replace them by your Holy Spirit from a broken spirit, இன்று Lord. முதல் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Let them be blessed from this day இவர்கள் onwards. சுகமாய் இருப்பதாக. Let them be healed and healthy. இவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. Let all their sins be forgiven, உம்முடைய Lord. பிள்ளையாக இவர்களை Please ஏற்றுக்கொள்வீராக. accept them as your own child. நீர் இவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. Please rule over them and bless them, Lord. இனி இவர்களை வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே இவர்களுக்கு ஆனந்த தைல அபிஷேகத்தை கொடுத்து இவர் தலைகளை நிமிர பண்ணுவீராக. Amen. Please anoint them with a joyful and praising garment and instead of shame, Lord. ஒடுக்கப்பட்ட இடங்களிலே விசாலத்தை கொடுப்பீராக. Please give them a wide place instead of narrow. ஆண்டவரே வெட்கப்பட்ட இடத்திலே இவர்களுக்கு வெற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. Amen. Give them victory in the day of shame and the place of shame. இன்று முதல் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Let them be blessed from this day onwards. கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். Oh Lord, I bless them in your நசரேயனான name. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, I மகனே bless நீ them. ஆசீர்வாதமாயிரு. Oh child, be மகளே நீ blessed. ஆசீர்வாதமாயிரு என்று Oh my daughter, be ஆசீர்வதிக்கிறேன். blessed. கர்த்தர் உன்னை வாளாக்கள் தலையாக்குவாராக. May God make you as a head, உன்னை not as a கீழாக்கள் tail. மேலாக்குவாராக. And not and at the top and இப்பொழுது not at the இருக்கிறதை bottom. காட்டிலும் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. Amen. May God bless you in the இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் ஆராதனை நேரங்கள்: சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4, காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.